கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 400 ஆண்டுகளில் பூமியில் பல ராஜ்யங்கள் மாறி மாறி வந்துவிட்டது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் மற்றும் 5ஆம் வசனம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக 5ஆம் வசனம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. காலம் நிறைவேறின பின்பு என்று சொல்லப்பட்டுள்ளதால் என்ன காலம் நிறைவேறிற்று என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம். முதலாவதாக மொழி, அதாவது பாஷை. உலகெங்கும் ஒரே பாஷை வருகிற வரைக்கும், அந்த பாஷையை மக்கள் சரளமாக பயன்படுத்துகிற வரைக்கும் இயேசு காத்திருந்தார். உலகமெங்கும் ஒரே பாஷை வந்ததா? வந்தது. த கிரேட் அலெக்சாண்டர், கிரேக்க மன்னர், உலகை கைப்பற்றினார். உலகெங்கும் அவர் ஆட்சி. அவர் ஒரு சட்டம் இயற்றினார், சர்வதேச கிரேக்க மொழி என்று. அப்படி என்றால் உலகில் வாழும் அனைவரும் வெளியில் கிரேக்கம் பேச வேண்டும். தங்கள் தங்கள் வீடுகளில் தங்கள் தாய்மொழி பேசிக்கொள்ளலாம். அதன் பின்பு சர்வதேச மொழி லத்தீன் வந்தது. அதன் பின் நாம் வாழும் காலத்தில் தற்போது நாம் பேசிக்கொண்டிருக்கும் ஆங்கிலம் இருக்கிறது. இந்த சட்டம் வந்ததும் அனைத்து மக்களும் கிரேக்கத்தை கற்றனர், பேசினர். நாட்கள் கழிந்தது. அனைவரும் கிரேக்க மொழி கற்கும் வரை இயேசு காத்திருந்தார். ஏனென்றால் அவர் யூதர்களுக்கு மாத்திரம் வரவில்லை, ஒட்டுமொத்த உலக மனிதருக்கும் மீட்பராகவே வந்தார். அதனால்தான் இயேசு மலை பிரசங்கம் பண்ணும்போது வேறு வேறு பாஷைக்காரர்கள் கூடினாலும் இயேசு பேசுவதை புரிந்து கொண்டார்கள். இயேசுவின் சீஷர் தோமா கூட கேரளா வந்தார், பின் தமிழ்நாடு வந்தார். அவர் எல்லா மொழிகளையும் கற்று இருந்தாரா? இல்லை. உலகம் முழுவதும் ஒரே மொழியாய் இருந்தபடியால் அவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டனர். இப்படி உலகம் முழுவதும் ஒரே மொழி வரும் வரை இயேசு 400 வருடம் காத்திருந்தார். இரண்டாவதாக சிலுவை மரணம். இயேசு இந்த பூமிக்கு வருவதே பூமியில் அக்கிரமம் பெருகிவிட்டது. தீர்க்கதரிசிகளை அனுப்பினாலும் பயன் இல்லை. பாவம் மனிதரையும் தேவனையும் பிரித்து விட்டது. இனி இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று உணர்ந்த தேவன் தம்முடைய ஒரே குமாரனை இரத்தம் சிந்தி மரிப்பதற்காக அனுப்புகிறார். கிரேக்கர் காலத்தில் இயேசு வந்திருந்தால் சிலுவை மரணம் கிடையாது. அவர்கள் கழுத்தை வெட்டுவார்கள், தூக்கிலிடுவார்கள் அல்லது கல்லெறிந்து கொல்லுவார்கள். இப்படி இயேசு மரித்தால் அவர் உடம்பிலிருந்து எல்லா இரத்தமும் வெளியேறி இருக்காது. இரத்தத்திற்கு உறையும் தன்மை உண்டு. கழுத்தை வெட்டினாலோ தூக்கிலிட்டாலோ எலும்பு முறிந்து இறந்து விடுவார்கள். அதனால் சிலுவை தண்டனையை ரோமானியர்கள் கொண்டு வரும் வரை இயேசு காத்திருந்தார். சிலுவை தண்டனைதான் இந்த உலகத்தில் கொடிய தண்டனை. மிகுந்த பாவம் செய்தவர்களை வாரினால் அடித்து சிலுவையில் அறைவார்கள். இயேசு நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்தபடியால் அக்கிரமக்காரராக எண்ணப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டார். காடி என்பது கசப்பு நிறைந்த ஒரு திரவம். இந்த திரவத்தை காயம்பட்ட இடத்தில் தடவினால் இயற்கையாக உறையும் இரத்தத்தையும் உறைய விடாமல் வெளியே சிந்த வைக்கும். அதை காயத்தில் தேய்த்து தேய்த்து உடலில் உள்ள அனைத்து இரத்தத்தையும் ஒரு சொட்டு விடாமல் வெளியே கொண்டு வந்து விடுவார்கள். இதைத்தான் இயேசுவுக்கு கொடுக்கவும் கொடுத்தார்கள். இறுதியாக எல்லா இரத்தமும் வந்துவிட்டதா என்று அறிய விலாவை குத்தினார்கள். அதிலிருந்து தண்ணீர் வந்ததும் இரத்தம் அனைத்தும் வந்துவிட்டது என்று அறிந்து கொண்டனர். இவ்விதமாய் இயேசு முழு இரத்தத்தையும் சிந்தி நம்முடைய பாவங்களை நீக்கினார். இவ்விதமாய் இயேசு தன் முழு இரத்தத்தையும் சிந்தி பாவங்களிலிருந்து நம்மை மீட்டெடுக்க 400 ஆண்டுகள் காத்திருந்தார். மூன்றாவதாக புத்திர சுவிகார சட்டம் இயற்றும் வரை காத்திருந்தார். ரோமர்கள் வாரிசு முறையை கொண்டு வந்தனர். அது என்னவெனில், ஒரு கணவன் மனைவிக்கு பிள்ளை இல்லை என்றால் அவர்கள் ஒரு ஆண் குழந்தையை தத்தெடுப்பார்கள். தத்தெடுத்த பின்பு அவர்களுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் தகப்பன் ஆஸ்தியில் இருவருக்குமே சம பங்கு என்கின்ற சட்டம் கொண்டு வந்தார்கள். அதை போலவே பிதாவும் இயேசுவின் மூலம் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பின்பு நம்மை அவர் புத்திரர்களாய் ஏற்றுக்கொண்டார். ரோமர் 8:15, கலாத்தியர் 4:6 நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியையும் பெற்றுக்கொண்டீர்கள் என்று வாசிக்கிறோம். யூதர்கள் சொந்த பிள்ளை,
நாம் தத்துப்பிள்ளை, இருவருக்குமே சம பங்கு. இதில் ஆண் குழந்தை என்றதும் அப்போ பெண்கள் புத்திர சுவிகாரம் பெறவில்லை என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. கடவுளின் பார்வையில் ஆணென்றும் இல்லை, பெண்ணென்றும் இல்லை, கிரேக்கனென்றும் இல்லை, யூதனென்றும் இல்லை. இயேசு சபையை மணவாட்டி என்று அழைக்கிறார். அப்படியானால் பெண்கள் மட்டுமா? இல்லை, ஆணையும் பெண்ணையும் மணவாட்டியாகிய சபை என்கிறார். இந்த புத்திர சுவிகாரம் சட்டம் ரோமர்களால் பிறக்கும் வரை இயேசு 400 ஆண்டுகள் காத்திருந்தார். யோவான் 3:16 படி, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதில் எவனோ என்கின்ற இடத்தில் நீங்களும் நானும் வந்துவிடுவோம். எனவே இப்படி அவர் நமக்கு தந்த மீட்பை நாம் அலட்சியமாய் எண்ணாமல் குமாரனின் பாதத்தை முத்தமிட்டு அவர் கோபம் பற்றி எரியும் முன் அவர் பாதம் சேர்வோம். இந்த இயேசு மீண்டும் வருகிறார். ஏழ்மை கோலமாக அல்ல, ராஜாவாக வருகிறார். அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம். பலரையும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.